கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மாறாதவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் கடந்து போன நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து பராமரித்து அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிற விதங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரை நாம் சோஸ்தரிக்கவும். இந்த நாளினுடைய செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு கணம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நிறைவோடு கடந்து செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்தில் திருநெல்வேலிக்கு அருகாமையில் உள்ள ஒரு திருச்சபைக்கு நான் போயிருந்தேன். அந்த திருச்சபையோடு ஒரு சின்ன ஒப்பிட்டு பார்த்தேன். அதை சொல்லாமல் இருக்க முடியல, அதை சொல்கிறேன். அந்த திருச்சபை சரியாக 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்படாத ஒரு சுயாதீன ஊழியர் அந்த திருச்சபையினுடைய போதகராய் பணியமர்த்தப்பட்டிருந்தார். அந்த திருச்சபைக்கு நானும் இன்னொரு ஆஃபீஸரும் போயிருந்தோம். அப்படி போனபோது விசுவாசிகள் வந்துட்டாங்க. எண்ணிக்கை மிகவும் சொற்பம். 2 பாடல் ஆராதனை முடித்தவுடனே நேரடியாக என்னை செய்து கொடுக்கும்படியாய் அழைத்தார்கள். செய்தி கொடுத்துட்டு ஒருவேளை ஓய்வு நாள் பள்ளி பாடம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் கேட்டேன், இல்லை பாஸ்டர், எங்களுக்கு 3/4 மணி நேரம் தான் இந்த ஆலயத்தில் ஆராதனை, 3/4 மணி நேரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் வைண்டப் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என் மனசு கேட்கல. எப்படி இந்த விசுவாசிகளை ஓய்வு நாள் பள்ளி பாடம் சொல்லாமல் அனுப்புவது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அந்த 5 நிமிடங்கள் மாத்திரமே அவுட்லைனை மாத்திரம், போன வாரத்தினுடைய அவுட்லைனை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லிட்டு ஒரு சிறு செய்தியை கொடுத்து ஜெபத்தோடு அவர்களை அனுப்பிவிட்டோம். இங்கே வந்து நான் பின்னாடி உட்கார்ந்திருந்த போது இந்த திருச்சபையினுடைய இதுபோல் காணப்படுகிற பெரிய திருச்சபைகளுடைய செய்திகளை, இன்னும் பாடங்களை, இன்னும் நிகழ்ச்சி நிரல்களை நான் பார்த்தபோது, அந்த திருச்சபையோடு ஒப்பிட்டு பார்த்தபோது அவர்களுக்கு இருக்கிற ஸ்லாக்கியம், நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் சற்று எண்ணி பார்த்தேன். ஆண்டுடைய புனித நாமத்துக்கு ஆண்டவரை நான் சோஸ்தரித்தேன். பெரிய திருச்சபையில் இருக்கிறதுனால, எல்லாவித வசதிகளோடு இருக்கிறதுனால, எல்லாவித நன்மைகளை பெற்றிருக்கிறதுனால நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நான் அபாத்திரன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டுடைய பாதத்தில் கடந்து வர நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த வார்த்தைகளோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். ஆண்டவர் இந்த நன்னாளிலே நம்மோடு பேசுவாராக. மீதமானவர்களுடைய பொறுமை. இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் காண்பித்த அந்த பொறுமையை எப்படி வெளிப்படுத்துவது அப்படிங்கிறத சில காரியங்கள் மூலமாய், சில வேத வசனங்கள் மூலமாய், சில அனுபவங்கள் மூலமாய், வேதத்தினுடைய உதாரணங்கள் மூலமாய் இந்த நாளிலே நாம் கண்டுகொள்ள இருக்கிறோம். பொறுமை. முதலாவது அந்த பொறுமைக்கு ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதமானவர்களுக்கு நான் வர ஆசிக்கிறேன். பொறுமை அப்படின்னு சொன்னால், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அல்லது நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கும்போது அமைதியுடனும் சினம் கொள்ளாமலும் இருக்கும் இயல்பு பொறுமை. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் விளக்க போகிறதில்ல. மீதமானவர்கள், சரிங்களா? மீதமானவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், மீதமானது அப்படின்னு சொல்லி முதலாவது பார்ப்போம். எஞ்சிய பகுதிகள், அதாவது ரெமனன்ட் ஏரியாஸ் என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக எஞ்சிய படைகள், ரெமனன்ட் ஃபோர்ஸஸ் என்று சொல்வார்கள். இதை குறித்து இன்னும் ஒரு சில புஸ்தகங்களை நான் பார்த்தபோது வாட் இஸ் லெஃப்ட் ஓவர் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு, வாட் ரிமைன்ஸ் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. மீதம் உள்ளது. துணிக்கடைக்கு நீங்கள் போகிறீங்க. துணிக்கடைக்கு போகும்போது ஒரு பெரிய பண்டில் இருக்கும். அந்த பண்டிலில் 50 மீட்டர் அல்லது 100 மீட்டர் இருக்கும். அந்த துணிகளை எல்லாம் எடுத்துட்டு கடைசியில் 1/2 மீட்டர் 1 மீட்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் அது மீதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. மாபெரும் உலகம்,
மாபெரும் உலகம், கோடிக்கணக்கான ஜனங்கள். இந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ஆண்டுடைய பிள்ளைகளாக சொற்ப பேராய் அற்பமானவர்களாய் அறிவியலிகளாய், ஒருவேளை ஞானம் படைத்தவர்கள் இருக்கலாம், அறிவியலிகளாய் ஆண்டவர் நம்மை அவருடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டமைக்காய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்கிற துதியோடு ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வருவோம். வேதாகமத்தினுடைய மீதமானவர்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே பார்ப்போம் சொன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சில 1000 வருடங்களுக்கு பின்பதாக 2000 வருடங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் அந்த 7 பேரை 8 பேரை மீதமானவர்களாய் 3 குடும்பம் 4 குடும்பம் 8 பேரை மாத்திரம் மீதமானவர்களாய் ஆண்டவர் கண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். நோவாவினுடைய அந்த பேழையில் கடந்து வந்த அந்த 8 பேர் மாத்திரம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டதை நாம் எண்ணி பார்க்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எண்ணிக்கையில் சொல்ல தெரியல, மாறாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்திருப்பார்கள். அவர்களில் 8 பேர் மாத்திரம் அஞ்ஞான மகள், ஆண்டுடைய சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாதவள் ரூத் என்கிற அன்பான மகள் பொறுமையோடு ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக காத்திருந்த போது மிக பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார் என்கிறதை ரூத் புஸ்தகம் சொல்கிறது. எஸ்தர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது சொல்லுவாங்க, ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி ஆங்காங்கே இருக்கிறார்கள், சகல ஜனங்களுக்கும் அவர்கள் விகற்பமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி எஸ்தர் 3:8 சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆமான் அந்த ஜனங்களை நசுக்குவதற்கு அழிப்பதற்கு கங்கணம் கட்டி அதை பிரயாசம் எடுக்கும்போது ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மீதமான ஜனங்களுடைய பாதுகாவல் ஆண்டவர் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. சவுல் ராஜா ஒரு பெரிய படைபலம் நிறைந்தவர். ஆண்டவர் முதலாவது ராஜாவாக சவுல் ராஜாவை ஏற்படுத்தினார். படைபலம் நிறைந்த ஒரு ராஜாவாக ஆண்டவர் அவனை வைத்திருந்தார். அரச பதவிக்கு ஆசைப்படாத இந்த தாவீது பொறுமையோடு காத்திருந்தார். அவருடைய நேரம் வரும் வரைக்கும் அவர் பொறுமையோடு காத்திருந்தார். முன்பதாகவே அவனை வீழ்த்தி ராஜாவா வந்திருக்கலாம், அது அவருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் மாத்திரம் எனக்காக இடைப்பட வேண்டும், ஆண்டவர் எனக்காக பேச வேண்டும், ஆண்டவர் எனக்கு உதவ வேண்டும் என்று அவர் காத்திருந்தார். யோசேப்புக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நேற்று வரைக்கும் அவர் எங்க இருந்தார்னு சொன்னா சிறைச்சாலையில் இருந்தார். நேற்று அவர் சிறைச்சாலையில் இருந்தார், இன்றைக்கு ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறார். கொஞ்ச நேரத்தில் அவர் ராஜ பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் நேற்று அவர் தாடியோடு மிகவும் அபாத்திரமாய், அவரை யாருமே கண்டுகொள்ளவில்லை. கூட இருந்த ஜெயிலர், கூட இருந்த சக பிரயாணிகள், அதாவது சக மனிதர்கள் கூட கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு அவர் ராஜாவாய் அந்த நாட்டினுடைய மிக உன்னதமான பதவிக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். உண்மையான மீதமானவர்களுக்கு அல்லது பொறுமையோடு இருப்பவர்களுக்கு ஆண்டவர் மிக பெரிய ஆச்சரியங்களை வைத்திருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மீதமானவர்களுடைய பொறுமைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆச்சரியத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே ஆண்டவரே என்னை நடத்தும் என்று அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தன்னுடைய சொந்த நாட்டில் ராஜாவாகி சந்தோஷமா நாட்டை ஆள வேண்டிய தானியேல் என்கிற அந்த மனிதன் அவமானங்களோடு வேதனையோடு பல 1000 மைல் அவர் கடுகடுக்க நடந்து அஞ்ஞான தேசத்தில் அடிமையாய் கொண்டு செல்லப்பட்டார். பொறுமையாய் காத்திருந்தார், ஆண்டவர் உயர்த்தினார். பெரிய விளக்கங்கள் எல்லாம் சொல்வதற்கு இல்லை, சுருக்கமாக சொல்லி கடந்து செல்ல ஆசிக்கிறேன். சீடர்களும் நம்முடைய முற்பிதாக்களும் நமக்கு முன்பதாக வாழ்ந்த
இருண்ட காலத்தில் வாழ்ந்த 538 1798 வரைக்கும் வாழ்ந்த நம்முடைய அன்பான பக்திக்குரிய மனிதர்களை அந்த ஆல்ப்ஸ் மலையில் வாழ்தென்னியர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதர்கள் 1000 வருடங்கள் கெபிகளிலும் குகைகளிலும் மிருகங்களின் ஊடாய் வாழ்ந்து மறைந்து மறைந்து விரட்டப்படுகின்ற பொழுது இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் தப்பி ஓடி ஓடி தங்களுடைய ஜீவனை காத்து ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார்கள். இயேசுவினுடைய பொறுமையை என்ன சொல்வது? இயேசுவினுடைய பொறுமையை என்ன சொல்வது? இப்படிப்பட்ட பொறுமையை வெளிப்படுத்தின நம்முடைய முற்பிதாக்கள் அல்லது வேதாகமத்தினுடைய பதீதர்கள் ஒவ்வொருவரையும் நாம் மனதில் வைத்தவர்களாக இந்த நன்னாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து தியானித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஆசீர்வாதமாய் கடந்து செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல், என்னோடு கூட லூக்கா நற்செய்தி நூல் திருப்பும்படியாய் கேட்டுக்கொள்கின்றேன். 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு பகுதி. நேற்றைய தினத்தில் வெஸ்பர் ஆராதனையில் அன்பான சகோதரர் பிரசங்கம் பண்ணார். அப்போதைக்கு நான் அங்கே உட்காந்து கேட்டேன். லூக்கா அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே படபடுத்துச்சு. ஒருவேளை 18ஆம் அதிகாரத்தை பேசிடுவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு படபடுப்பு இருந்துச்சு. அவர் 12ஆம் அதிகாரம் சொன்னார். ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்களை வாசிக்கலாமா? 1ஆம் வசனம். ஒரு ஓமையை சொன்னார் அப்படிங்கிறது மாத்திரம் எனக்கு கேட்டுச்சு. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இட் சவுண்ட்ஸ் பெட்டர். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ஒரு ஊமையை சொன்னார் என்று அந்த இடத்துல வாசித்தோம். அந்த ஊமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். 3ஆம் வசனம் சொல்கிறது, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவள் கேட்கிறாள். இந்த 3 வசனங்களை வைத்து சில நிமிடங்கள் ஆண்டுடைய வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 காரியம். மீதமானவர்களுடைய பொறுமையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் 2 காரியம் இந்த வசனங்கள் மூலமாய் 2 காரியங்கள் மூலமாய் நிறைய காரியங்களை கொடுத்து உங்களுடைய மனதில் விட்டு அது ஓடி போய் விடாதபடி 2 காரியம் எப்போதும் மனதில் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக 2 காரியங்கள். முதலாவதாக, எப்போதும் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. அவ்வளோதான். பிரசங்கத்தை இதோடு முடிங்கன்னு சொன்னால் முடிச்சிடலாம். இதோடு எப்போதும் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. இந்த 2 வார்த்தைகளை விளக்குவதற்காக மீதமுள்ள பகுதிகளை அடியேன் பயன்படுத்துகிறேன். மீதமுள்ள பகுதிகளை உங்களுக்கு விளக்கி சொல்ல சில நிமிடங்களை அடியேன் எடுத்துக்கொள்கிறேன். அந்த ஊமையில் முதல் 3 வசனத்தில் வாசிக்கப்பட்ட அந்த ஊமையில் நியாயாதிபதி இருக்கிறார். அடுத்து யார் இருக்கிறாங்க? விதவை இருக்கிறாங்க. இன்னொருத்தர் யார் இருக்காங்க? சரி, தேவனுக்கு பயப்படாதவன். சரி, இன்னும் கீழே வாசித்து பார்க்கின்ற பொழுது ஒரு எதிராளி ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வாசித்து கொள்ளலாம். சரி, விதவை இந்த நியாயாதிபதியிடம் முறையிடுகிறாள். விதவை நியாயாதிபதியிடம் முறையிடுகிறாள். என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தால் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற இந்த பிரச்சனையை எனக்கு சால்வ் பண்ணி தாங்க அப்படிங்கிறத அவளுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு பிரியமானவர்களே, அவளுடைய அன்பான கணவன் முன்பதாக இருந்திருக்கலாம். கடன் பிரச்சனையில் அல்வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் மரித்து போயிருக்கலாம். கடன் வாங்கினவன் கடனை இவள் திருப்பி தரமாட்டாள் என்று நினைத்து இவளுடைய சொத்துக்களை அவள் எடுத்துக்கொண்டிருப்பான். எனவே எதிராளி எடுத்துக்கொண்டு போய்விட்டான். எனவே இந்த விதவை நியாயாதிபதியிடம் என்னுடைய சொத்துக்களை எனக்கு எடுத்து தாரும், வாங்கி தாரும் அந்த எதிராளியிடமிருந்து அப்படின்னு சொல்லி நியாயாதிபதியிடம் முறையிடுகிறார். நியாயாதிபதி நியாயம் செய்தாரா அப்படின்னு சொன்னா 4ஆம் வாக்கியம் சொல்கிறது. வாசிக்கலாமா?
வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. போதும், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. நியாயாதிபதி உடனே அதை செய்யவில்லை, அப்படியே விட்டுட்டாரு, கடப்புல போட்டாரு. இவள் விதவைதானே, இவள் யாரு, இவளுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, இவளால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி வெகு நாள் வரைக்கும் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனா என்ன நடந்துச்சா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி வாசிப்போம். இவள் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்யாதபடி இருக்கத்தக்கதாய் இவளுக்கு இவள் கேட்ட அந்த நியாயத்தை நான் செய்து கொடுப்பேன் என்கிற வார்த்தையை அவர் அங்கு சொல்கிறதை நான் பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி அப்படின்னு சொல்லி இதை எந்த காலத்துக்கு நீங்கள் ஒப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டால், ஒருவேளை இது கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், அல்லது முற்காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குன்னு சொல்லலாம். எனக்கு அன்பானவர்களே, இது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செய்தி மாத்திரமல்ல, விசேஷமாக நம்ம பார்ப்போம்னு சொன்னால், இது கடைசி காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் மிக மிக அவசியமான ஒரு செய்தி. இந்த 18ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம்னா அது யாரை பற்றி சொல்கிறது, என்ன சொல்கிறது, எப்படியாய் அது வருகிறது அப்படிங்கிற வசனங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது வாசிக்கலாமா? 17:26 வாக்கியம். 17:26. ரொம்ப சந்தோஷம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். இன்னும் அதே அதிகாரத்தில் 30ஆம் வசனம், மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் அப்படியே நடக்கும். இன்னும் ஒரே ஒரு வசனம், 32ஆம் வசனம். 32, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இவைகள் எல்லாமே கடைசி காலத்தில் வாழ்கிற மனிதர்களை குறித்த ஒரு எச்சரிப்பை அங்கு சொல்கிறத பார்க்க முடியும். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சம்பவம், லோத்து, நோவாவினுடைய நாட்கள், இவைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் கடைசி நாட்களில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அதுபோல கடைசி நாட்களில் நடக்கும். நோவாவினுடைய பொறுமையை போல கடைசி இயேசுனுடைய வருகைக்கு முன்பதாக வாழ்கிற பரிசுத்தவான்கள் அல்லது மீதமானவர்கள் அப்படிப்பட்ட பொறுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உணர்வை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப முடியுமா அப்படின்னு கேட்டா, முடியும் அப்படின்னு சொல்வது ஒரு பதில், சரிங்களா? ஆனா வேதம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு தேவையானது. 8ஆம் வசனம், 18:8. ஆனாலும் விசுவாசத்தை காண்பாரோ, சரிங்களா? ஒரு கேள்வியோடு அந்த ஊமை முடிவடைகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு கேள்வியோடு அந்த ஊமை முடிவடைகிறது. ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இந்த மீதமானவர்களுடைய பொறுமை இயேசுனுடைய வருகைக்கு முன்பதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஆண்டவர் வைக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே நான் உமக்காக நிற்கிறேன், ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழலிலும் உமக்காக நான் நிற்பேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வருகிற அது யாராக இருந்தாலும், அர்ப்பணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மார்க்க உலகத்தில், அரசியல் உலகத்தில் ஏராளமான வித்தியாசமான சூழ்நிலைகள் நிலவிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் உம்முடைய நாமத்துக்காக அப்படின்னு சொல்லி வருகிற யாரையும் ஆண்டவர் பயன்படுத்தார். இந்த ஊமையை கொஞ்சம், இந்த 3 நபர்களை கொஞ்சம் விளக்குவதற்கு, பெருசாலாம் விளக்க போகிறதில்ல, சின்ன ஒரு விளக்கம் கொடுப்பதற்கு நான் ஆசிக்கிறேன். இந்த நியாயாதிபதியை குறித்து நம்ம பார்த்தோம். 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த நியாயாதிபதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாமா? போதுங்க, தேங்க்யூ. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி யாரை குறிப்பார் இந்த ஊமையில் அப்படின்னு சொல்லி நாம் சற்று எண்ணி பார்க்கும்போது, ஒரு கட்டத்துக்கு பிதாவானவரை குறிப்பார் என்று நம்ம சொல்லலாம், சரிங்களா? எப்படிங்க இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரை குறிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இறங்கி அந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சாரா?
இரக்கம் செய்தாராம். அனுதினமும் ஆண்டுடைய பாதத்தில் ஆண்டவரே எங்களை விடுவியுங்க என்று கதறுகிற ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கேட்காமல் விட்டு விடுவாரா அப்படின்னு சொன்னா கட்டாயமாய் விட்டு விட மாட்டார். அது அப்படி இருக்கட்டும். அடுத்தது வந்துடும், சின்ன ஒரு விளக்கம், அடுத்து கடன் செல்வோம். இந்த விதவை பெண்ணை குறித்து நம்ம பார்க்கின்ற பொழுது, விதவை அப்படின்னு சொன்னா பெண், பெண் அப்படின்னு சொன்னா ஸ்திரீ. ஸ்திரீ யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சபையை குறிக்கும். இயேசுனுடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற அந்த சபையை குறிக்கும். விசேஷமா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறிப்பார்கள். சரிங்களா? இயேசுனுடைய வருகைக்கு சற்று முன்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமான்கள் அல்லது மீதமானவர்களை அவர்கள் குறிப்பார்கள். இந்த சபை எப்படி காணப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடைவிடாமல் ஜெபிக்கிற சபையாய் காணப்படும், பொறுமையோடு காத்திருக்கிற சபையாய் காணப்படும். மூன்றாவதாக எதிராளி யாருங்க? பிசாசானவன். சொல்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம் உங்களுடைய வாசிங்க. 1 பேதுரு 5:8. தேங்க்யூ. கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று உங்களுடைய எதிராளி அப்படியே கர்ச்சித்து சுற்றி சுற்றி வருகிறான். இந்த கடினமான உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வது சவால், லகுவானது அல்ல அப்படிங்கிறத நிச்சயமாய் நாம் அறிவோம். ஈஸியானது அல்ல, மிகவும் கடினமான ஒரு காலகட்டத்துக்குள்ள கடந்து வருகிறோம். இன்றைக்கு அன்பான சகோதரர் சில அறிவிப்புகளை எல்லாம் கொடுத்தார். சரிங்களா? சபையில் உள்ள விசுவாசிகள் உங்களுடைய விபரங்களை எல்லாம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார். எனக்கு அன்பானவர்களே, இனி வருகிற நாட்கள் திருச்சபைக்கு மிக பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அது எந்த ரூபத்திலும் யார் மூலமாகவும் வரலாம். நம்ம மூலமா இல்லை, மாறாக மற்றவர்கள் மூலமாய் வருவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்களும் நானும் ஜெபத்துடனும் சோர்ந்து போகாமலும் மிகுந்த ஜாக்கிரதையோடு ஜெபத்தோடு காணப்படுவோமானால் அந்த சோதனைகளுக்கும் அந்த வேதனைகளுக்கும் நாம் ஜெயிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உபத்திரவத்தின் காலத்தில் ஆண்டவர் உண்மையாக உதவுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அப்படி அந்த கேள்வியை நீங்கள் போட்டு பார்ப்பீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சத்தம் போட்டு சொன்னீங்க ஆண்டவர் உதவாமல் விடுவாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆண்டவர் கட்டாயம் உதவுவார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் இப்போ உபத்திரவத்தின் காலத்தில் உடனடியாக ஆண்டவர் உதவுவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை என்கிற ஒரு பதில் தான் நமக்கு வருகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி அழுவாங்கன்னு சொன்னால் cry out, அதாவது அவர்கள் சத்தம் போட்டு கூப்பிடுவாங்களாம். எனக்கு அன்பானவர்களே, சத்தம் போட்டு கூப்பிட்ட அனுபவங்கள் வேதாகமத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தம் போட்டு கூப்பிட்ட அனுபவங்கள் வேதாகமத்தில் உண்டு என்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசிக்கிறேன். வேற யாரையும் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஒரே ஒருத்தரை மாத்திரம் சொல்லி அடுத்த பகுதிக்கு நான் கடன் செல்ல ஆசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27:46 வாக்கியம். 27:46. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்படி சொல்லலங்க. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி இதை விட பல பல மடங்கு அதிக சத்தத்தோடு பிதாவானவரை நோக்கி அவர் cry out, சத்தம் போட்டு கூப்பிட்டதாக சொல்லப்பட்டது. பதில் வந்ததா? கூப்பிட்டார். சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டாரா என்று நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிற பதில் தான் வருகிறது. சரி, ஜோம் பண்ணும்போது தாமஸ் சார் ஜோம் பண்ணும்போது ஒரு காரியம், நாங்கள் ஜோம் பண்ணி இருக்கிறோம், நிறைய ஜோம் பண்ணி இருக்கிறோம், ஒரு சில காரியங்கள் கொடுத்துருக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். பொதுவாக நம்முடைய சபை போதகர் ரொம்ப தெளிவாக இந்த காரியங்கள்லாம் பேசியிருப்பார். இருந்தாலும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்ல ஆசிக்கிறேன். ஜெபம் ஆண்டவர் பதில் தருகிறார். எஸ் ஆர் நோ அல்லது வெயிட் அப்படிங்கிற இந்த 3 பதில்களை ஆண்டவர் தருகிறார். காத்திருத்தல் அப்படிங்கிறது யாருக்குமே பிடிக்காத ஒரு காரியம். சரிங்களா? காத்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம்.
எனக்கும் காத்திருத்தல் அப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த டாக்டர்கிட்ட போய் காத்திருக்கிறது தான் ரொம்ப பிடிக்காது. சரிங்களா? அப்படியே உட்காந்துருக்கணும். சரி, எனக்கு அன்பானவர்களே, இக்கட்டு காலத்தில் நம்ம காத்திருந்தே ஆகணும். மிகுந்த போராட்டம், மிகுந்த வருத்தம், மிகுந்த கவலை, இக்கட்டுகள் ஏராளம் இருக்கும். அவைகளின் மத்தியில் காத்திருத்தல் அப்படிங்கிறது சவாலான ஒரு காரியம். யாக்கோபு இக்கட்டு காலத்தில், அதாவது யாக்கோபுக்கு வந்த அந்த இக்கட்டை குறித்து நம்ம பார்க்கின்ற பொழுது, சேஷபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டு அவன் ஓடினது நிமித்தமாய் அவனை, அதாவது மறுபடியும் அவன் திரும்பி வருகிறார். யாக்கோபு திரும்பி வருகிறார். ஏசா 400 வீரர்களோடு அவர் வருகின்ற பொழுது இதை பார்த்த யாக்கோபுக்கு முடியல, அவரால் தாங்க முடியல. சரிங்களா? அதாவது என்னைக்காவது நீங்கள் உங்களுடைய ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி நிற்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு, சரி செய்வதற்கு உங்களுக்கு முடியல, நீங்கள் அப்படியே போராட்டம், கடினமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்ததுண்டா? எண்ணி பாருங்க. திருச்சபை போதகராக இருப்பது அப்படிங்கிறது இந்த 2 பக்கம் இடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மத்தளத்துக்கு ஒரு பக்கம் இடி, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி அப்படிங்கிற மாதிரி போதகருக்கு பல பக்கங்கள்ல இருந்து நெருக்கடிகள் வரும். சரிங்களா? இவைகளை சமாளிப்பது, இவைகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது அவருடைய பலத்தாலே அல்லாமல் நிச்சயமா முடியாது. பலமுறை ஊழியக்காரராக இருந்து பலமுறை மிகுந்த பாரத்தோடு, கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு சில பிரச்சனைகளுக்காக நான் ஜெபித்து, அன்று ஆலயத்தில் போய், அது கமிட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அப்படி போய் நிற்கும் போது ஆண்டவர் அவைகளை அப்படியே இந்த நெருப்பு பஞ்சில் பட்டா எப்படி காணாமல் போகுமோ அதுபோல பறந்து போயிருக்கிற அனுபவங்களை அநேகம் கடந்து வந்திருக்கிறேன். இங்கே யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு வந்துருச்சு. ஏசா 400 பேரோடு வந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மன்னிப்பு பெற்றிருக்கிற அந்த மனிதருக்கு அதை உணர்ந்து பார்க்க முடியல. மாறாக ஆண்டவரோடு போராடுகிறார், ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறார், ஆண்டவரை பிடித்து கொண்டு விடாதபடி அவர் போராடுகிறார். ஆண்டவர் அவரை தள்ளிவிட்டு போறதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகல. என் மகனை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, தக்க நேரம் வரும்போது விடும், நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன போது என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிற அனுபவம், விடாப்பிடியாக ஆண்டவரோடு நிற்கிற அந்த அனுபவத்தை நாம் இந்த கடைசி நாட்களிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறார். ஒரு வாக்கியத்தை வாசிக்க ஆசிக்கிறேன். எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நமக்கு வர இருக்கிறது அப்படிங்கிறதை குறித்து தானியேல் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். தானியேல் மிக பெரிய ஒரு ஆபத்து வர இருக்கிறதை குறித்து தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நீங்களும் நானும் ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாக மிக பெரிய சவால்களை, அது திருச்சபை வாயிலாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப வாயிலாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் சந்திக்க இருக்கிறோம். சரிங்களா? சரி, இந்த 3 பேரை, சரிங்களா, நியாயாதிபதி, அப்புறம் யாருங்க, விதவை, இன்னொருத்தர் எதிராளி, இந்த 3 பேரை வேதாகமத்தில் இருக்கிற மனிதர்களோடு 2 பேரோடு லேசா ஒரு இணைச்சு பேசிட்டு முடிக்க போறோம். சரிங்களா? அவ்வளவுதான். இந்த விதவையை குறித்து நம்ம வார்த்தையில் படிச்சிட்டோம். இந்த விதவை யாரை குறிப்பாள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, விதவை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவனை இழந்துட்டாங்க, பொருள்களை இழந்துட்டாங்க, ஒரு நிர்கதியான சூழ்நிலையில் அங்கே நியாயாதிபதியிடம் போய் அங்கே நிற்கிறாங்க. இதுதான் விதவையினுடைய நிலை. இயேசு கிறிஸ்துவை அங்கே போடுங்க, இயேசு கிறிஸ்துவை அங்கே போடுங்க. கல்வாரியில் காணப்படுகிற அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் லேசாக வச்சு பார்ப்பீங்கன்னா, அவர் உறவுகளை இழந்தார், சீடர்களை இழந்தார், பெரிய அங்கிகளை இழந்தார், அரை கோலமாய் அங்கு உயர்த்தப்பட்டிருந்தார். சாத்தான் சொன்னானா, கல்வாரியில் நீங்க மரிச்சீங்கன்னா பிதாவினுடைய முகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதாவது இயேசுனுடைய தியாகப்பலி மரணத்தை அவன் தடுக்க வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும்.
கல்வாரியில மரிச்சினா உன் முகத்தை, பிதாவினுடைய முகத்தை காண மாட்டீங்க. உலக பாரம், இந்த பூமியில உலகத்தினுடைய பாவம் பெரியது, அதை உம்மால தாங்க முடியாது. பல்வேறு விதமான ஏவுகணைகளை சத்ருவானவன் அங்கு கொடுத்து கொண்டே இருந்தான். சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் ரொம்ப அழகான வாக்கியம். அவர் எப்படி சத்தம் போட்டாரா? பலத்த சத்தத்தோடும், இன்னொரு வார்த்தை எப்படிங்க? கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு. உபத்திரவத்தின் பங்கில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இஞ்சி, ஒரு இமி அளவாவது குறைக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, கெத்செமனியினுடைய வியர்வை, ரத்தம் சிந்துகிற அந்த அனுபவம், கல்வாரியினுடைய சிலுவை, உபத்திரவம், பரிகாசம், மரணம், இவைகளில் ஏதாகிலும் ஒன்று குறைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே குறைக்கப்படலை. எல்லாமே திட்டமிட்டபடி அது மிகச்சரியாய் அன்று நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பிதா அழைக்கிறார் என்று சத்தம் அங்கு வந்தபோது அது வரைக்கும் அவர் நித்திரையாய் இருந்தார் அப்படிங்கிறதை நாம் எண்ணி பார்க்கிறோம். தீர்க்க தரிசன ஆவி இதை குறித்து சொல்லும்போது, கல்வாரி கெத்செமனே அனுபவம் கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகள் கடந்து வருவார்கள் என்கிறதை தெளிவாய் சொல்கிறது. கல்வாரியின் அனுபவம், கெத்செமனேயின் அனுபவம் கடைசி காலத்தில் காணப்படுகிற இந்த மீதமானவர்கள் கடந்து வர இருக்கிறார்கள் என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, இது நம்ம எல்லாருக்கும், இயேசுவானவரையும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னொரு நபர், நம்ம பார்க்க போகிற நபரும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். சின்ன விளக்கங்களை மாத்திரம் கொடுத்துட்டு கடன் செல்ல ஆசிக்கிறேன். யோபு அப்படிங்கிற பக்தர். யோபு அங்க எப்படி நிற்கிறாரு? சரிங்களா? இதான் அவருடைய நிலை. சரிங்களா? செல்வ செழிப்பா இருந்தாரு, எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் வந்து அவர் சிரட்டை எடுத்து அப்படியே தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உண்மை விசுவாசிக்கும் இது போல கடந்து வரலாம். உண்மை விசுவாசிக்கும் இதுபோல சூழ்நிலைகள் கடந்து வரலாம் என்பது மாத்திரமே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை. ஒருவேளை இந்த இடத்துல காணப்படுகிற நான் வசதிகளோடு, வாய்ப்புகளோடு, கார், பங்களா, வீடு, பெரிய வருமானம், இவைகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது, சந்தோஷம் தான், அனுபவிங்க, சந்தோஷமா வாழுங்க, தப்பே கிடையாது. ஆனா ஆண்டுடைய வேலை வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது, இவைகள் எல்லாம் என்னை விட்டு எடுபட நேரம் வரும்போது அவைகளை விட்டு விடுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? அல்லது லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ப பரலோகவாசிகள் மிக கவனமாக பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். ஏன்னு சொன்னா, அதாவது பூமியிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், சரிங்களா, பிரதிநிதி பரலோகத்தில் போய் நிற்கிறாங்க, சாத்தான். சரிங்களா? அப்படி நிற்கும் போது பரலோகவாசிகள் அந்த யோபுவை பத்தி பேசும்போது, என் மகன் யோபுவை பார்த்தாயா அப்படின்னு சொன்ன போது, அதுக்கப்புறம் சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, யோபுனுடைய நிகழ்வுகளை அப்படியே பரலோகம் இப்படி எட்டி பார்த்துச்சான். சரிங்களா? ஒரு பக்தர் எழுதுகிறார், பரலோகம் இப்படி எட்டி பார்த்துச்சான். அன்பானவர்களே, உங்களுக்கு முன்பதாக ஒரு கேள்வியை வீசாசிக்கிறேன். பரலோகம் எட்டி பார்க்கும்படியான பரிசுத்த வாழ்க்கை, மீதமானவர்களுடைய வாழ்க்கையை வாழ நீங்கள் ஆயத்தமா என்கிறதை இந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பரலோகம் பார்க்கும்படியான ஒரு வாழ்க்கையை, பரலோகம் எட்டி பார்க்கும்படியான வாழ்க்கை வாழ ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஒரு கட்டத்தில் பரலோகம் பார்த்துட்டு சொல்லிச்சான், பரலோகவாசிகள் சொன்னாங்களாம், இப்படியும் பக்தர்கள் இருப்பாங்களா? எல்லாத்தையும் இழந்தோம், உண்மையா நிற்கக்கூடிய மனிதர்கள் நிற்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆச்சரியம். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். பரலோகத்தை ஆச்சரியப்படுத்துங்கள். பரலோக வாசிகளுக்கு ஆச்சரியங்களை நீங்க கொடுங்க. உங்களுடைய பரிசுத்தமான ஜீவியத்தின் மூலமாய் ஒழுக்கமற்ற தன்மைகளை உதறி எடுத்து பரிசுத்த வாழ்க்கையை பரலோகம் ஆச்சரியப்படும்படியாய் நீங்கள் வாழ்ந்து காட்டும்படியாய் பரலோகம்
பரலோக வாசிகள் பார்க்கும்படியாய், நீங்கள் வாழும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ரெண்டு வசனம், சில வசனங்கள் இருக்கிறது. முடிவுரைக்கு நான் கடந்து வந்துட்டேன். சகோதரர், அன்பான சகோதரர் தாமஸ் சார் அவர்கள் வாசித்த அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். மீதமானவர்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். தேவ பிள்ளைகள் அக்னியினூடாய் நடக்கும்படியான சூழ்நிலைகள் வந்தாலும், அல்லது வேற எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும், ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும், இதான் நம்முடைய பதிலாக இருக்கணும். ஒரே வார்த்தையில், ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் ஆண்டவரை விட்டு விலக மாட்டோம். இந்த தானியேல் புத்தகத்தில் இதை குறித்து வாசிக்கும் போது, தானியேல் 3ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். பொற்சிலையை அந்த 3 மனிதர்கள் வணங்கவில்லை அப்படிங்கிற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் இந்த ராஜாவினுடைய முகம், நேபுகாத்நேச்சர் ராஜாவுடைய முகம் அப்படியே வேறுபட்டதான். எனக்கு அன்பானவர்களே, ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் அல்லது நீங்கள் வாழ்கிற உங்களுடைய வட்டத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது காரியங்களுக்கு நோ சொல்லி பாருங்க, அல்லது அது மாற்று கருத்தை சொல்லி பாருங்க, அவங்களுடைய முகம் வேற மாதிரி போயிடும். அதுபோல தான் இங்கே நேபுகாத்நேச்சருடைய முகம் வேறுபட்டதை பார்க்க முடிகிறது. அவர் மூர்க்கமாக எழும்பி அவர்களை அழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டான். அம்மையாருடைய வார்த்தைகள் எப்படி சொல்றதுன்னு சொன்னால், சாத்தான் பிடித்தவனின் முகம் போல மாறியதாக சொல்லப்படுகிறது. யாருன்னு சொன்னால் நேபுகாத்நேச்சர் சாத்தான் பிடித்தவன் முகம் போல மாறினதாக சொல்லப்படுகிறது. வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, they love God more than their life என்று சொல்வார்கள். தங்களுடைய ஜீவனை விட அவர்கள் ஆண்டவரை பெரிதாய் நினைத்தார்கள் என்று அந்த வாக்கியம் சொல்கிறது. மீதமானவர்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய் என்று ஜெபிக்கிற விதவையினுடைய ஜெபத்தை போல இருக்குமா? எனக்கும் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய் என்று ஜெபிக்கிற விதவையினுடைய ஜெபத்தை போல ஒவ்வொரு மீதமானவர்களுடைய ஜெபமும் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடல் குழுவினர் இந்த பக்கத்திலிருந்து பெரிய சத்தம், சரிங்களா, இப்படி பலமான சத்தங்களின் மத்தியில் அங்கு ஒரு விதவை ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த மகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளுவதில்லையா? மிக கவனமாய் ஆண்டவர் ஒவ்வொரு அற்பமானவர்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை தட்டுவதே இல்லை. ஆண்டவர் கட்டாயம் அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை எந்நாளும் கேட்கிறவராய் காணப்படுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது மக்களின் ஜெபங்களை அலட்சியம் செய்து விடுவார் என்று ஆபத்தே இல்லையாம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அலட்சியம் செய்வார் என்று ஆபத்தே கிடையாதாம். சோதனை துன்பங்களின் போது அவர்கள் அதைரியப்பட்டு விடாதபடியாக ஜெபம் செய்ய தவறுவதில் தான் ஆபத்து இருக்கிறதாம். அதாவது எதில் ஆபத்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சோதனை பிரச்சனை வரும்போது நாம் ஜெபம் செய்யாமல் விட்டு விடுவோம் பார்த்தீங்களா, அதில் தான் ஆபத்து இருக்கிறதே அல்லாமல் வேற எதுலையும் ஆபத்து இல்லையா. இன்னும் சில கொட்டேஷன்ஸை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க ஆசிக்கிறேன். இரக்கத்தோடும் உருக்கத்தோடும் அன்புடனும் மன்னிக்கும் குணமுடையவர்களாக இயேசுவின் நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிற அனைவரும் மீதமானவர்களாக ஆண்டவர் பார்க்கிறார். இரக்கத்தோடு உருக்கத்தோடு அன்போடு மன்னிக்கும் குணமுடையவர்களாக இயேசுவின் நோக்கத்தை ஒரே பார்வையில் பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருவரும் நமது வாழ்வின் கடைசி நாள் என்று எண்ண வேண்டுமா? அடக்காராதனைக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், அடுத்த பெட்டி நானா இருக்கும் அப்படிங்கிற உணர்வோடு வாழ நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் மற்றவங்களை சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், அடுத்த பெட்டி எனக்குள்ளது அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அப்போ நான் எப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத நான் உணர்வேன்.
எத்தகைய சிலுவைகளை அவர்கள் சுமக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருந்தாலும், ரொம்ப கவனமாக கவனிங்க, நான் முடிக்க போறேன். எத்தகைய இழப்புகளை அவர்கள் அனுபவித்திருந்தாலும், எத்தகைய இக்கட்டுகளால் துன்பப்பட்டு இருந்தாலும், அவர்கள் தங்கள் பூலோக வாழ்க்கையே அவர்கள் இழந்திருந்தாலும், எனக்கு பிரியமானவர்களே, இத்தகைய தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏராளமான இழப்பீடு வழங்க காத்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம கவர்மெண்ட் நிறைய இழப்பீடுகள்லாம் கொடுக்குறாங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு பட்டாசு வெடி விபத்து, சாராயம், சரிங்களா, இன்னும் பனி விபத்து, இன்னும் தூத்துக்குடி துப்பாக்கி விபத்து, இதெல்லாம் நியாயம்தான், கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க குடும்பம் பாதிக்கப்படாதபடி அவர்களை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் சில ஏற்பாடுகளை செய்து ஒரு சில உதவிகளை அவர்கள் செய்கிறாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு என்ன இழப்பீடுங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் வாக்கியம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். ஒரு பெரிய இழப்பீடை ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார். ஒருவர் சத்தமா வாசிங்க, என கேட்கிற மாதிரி. இழப்பீடு என்ன தெரியுங்களா? அவருடைய நாமம் நம்முடைய நெற்றியில் இருக்குமா? எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் எப்படியாகிலும் இதை சாதிக்க வேண்டும் என்பதற்காக பெரிய காரியங்களை செய்கிறார்கள். நீங்களும் நானும் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் வேற ஒன்றுமே இல்லை, ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்க. அதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு சாதனை என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நான் வாசித்து நான் நிறைவு செய்ய ஆசிக்கிறேன். இயேசுவினுடைய ஊமைகளிலிருந்து 160வது பக்கத்தில் ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் வாசித்து நான் நிறைவு செய்ய காத்திருக்கிறேன். இவ்வுலகத்தில் குடியிருப்பவர்களுக்காக கிறிஸ்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னு சொன்னால், அளவிட முடியாத பெரிய கிரயத்தை செய்திருக்கிறார். முடிக்க போகிறேன். எனவே ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் இந்த அகிலத்தில் ஒரு புள்ளி போன்று காணப்படும் இந்த உலகத்தின் மீது மிகுந்த கவனம் செலுத்துகிறார். அகில உலகம், யூனிவர்ஸ், இந்த பெரிய யூனிவர்ஸில் ஒரு புள்ளி போன்று காணப்படுகிற இந்த பூமி மீது ஆண்டவர் கவனத்தை செலுத்துகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இங்கு இருப்பதினால் அறிவின் பிணைப்புகளால் இவ்வுலகத்தை பரலோகத்தோடு நமது மீட்பர் இணைத்துள்ளார். ஆண்டவர் பரலோகத்தோடு இந்த பூமியை ஆண்டவர் இணைச்சிருக்கிறாராம். சரிங்களா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய அதிசயம். சரிங்களா? மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவரோடு சேரும்போது இருக்கிற ஒரு சந்தோஷத்தை போல இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதுவரைக்கும் யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அங்க ஒரு சந்தோஷம், வடநாட்டுக்காரனுடைய ஒரு சந்தோஷம் அங்க ரொம்ப பெருசா பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. பல மாசங்களாக அங்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான். சரிங்களா? இதுக்கு மேல சொல்ல விரும்பல. கல்யாணம்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருப்பான். தங்க ஆடை இது அதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எனக்கு அன்பானவர்களே, அவங்க தங்கத்தை ஆடையாக போத்துறாங்க. நம்ம தங்கத்தை என்ன செய்ய போகிறோம்? தரையில் போட்டு மிதிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. தங்கத்தை தரையில் போட்டு மிதிக்க போகிறோம். அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. அதற்கு கொஞ்ச கால உபத்திரவங்கள் நமக்கு முன்பதாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாய் வழிநடத்தி அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவார் என்று நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்ளலாம். எனவே இந்த 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 உலக வாழ்க்கையில் தொழில்கள், விளையாட்டுகள், களியாட்டுகள் இவைகள் எல்லாம் வாழ்க்கை என்று எண்ணி பரலோகத்தை நாம் இழந்து விடக்கூடாது. பரலோகத்தை நம்ம இழந்து விடாதபடி பரலோகத்தினுடைய பிரதிநிதிகளாய் இந்த பூமியில் வாழ்வதற்கு எவைகளை நாம் வெறுக்க வேண்டுமோ, எவைகளை விட்டுவிட வேண்டுமோ, அம்மையார் சொல்றாங்க. இந்த பக்கத்தில் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு மறைவாய் இருந்தாலும் நீங்க மறைவாய் இருக்கிற அந்த அறைக்குள்ள தூதன் இருக்கிறான். கீழே உள்ள பகுதியில் சொல்லப்படி இருக்கிறது. சுருக்கமாக நான் சொல்றேன். அந்த பகுதியில், அந்த இடத்துல உங்களுடைய தூதன் அங்கே கூட இருக்கிறார். எனவே ஆண்டவர் என் கூட இருப்பார்னு சொன்னால் நான் இந்த காரியங்களை நான் செய்யலாமா? ஆண்டவர் என் பக்கத்தில் இருப்பார்னு சொன்னால் நான் இந்த காரியத்தை செய்வேனா என்கிற உணர்வோடு ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மீட்கப்பட்டவர்களை ஆண்டவர் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜனம் உள்ளே பிரவேசிப்பதற்காக என்ன செய்யணுமா? வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பரலோக சத்தத்துக்காக காத்திருப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய வருகையில் நாம் காணத்தக்கதாய் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதங்களில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களாயிருக்கிற
எங்கள் ஒவ்வொருவரையும் அனுதினமும் இடைவிடாமல் கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வந்திருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். உம்முடைய வார்த்தைகளை கேட்பது எவ்வளோ பெரிய ஆனந்தம். உம்முடைய வார்த்தையின்படி செய்வது பரலோக வாசிகளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்பா, நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லையப்பா அந்த திருச்சபையை. நீங்கள் எங்களை அழைச்சிருக்கிறீங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த இடத்துல திருச்சபை அங்கத்தினர்களாய், விருந்தினர்களாய் இந்த நன்னாளிலே கடந்து வந்த, ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பொற்கரத்திலே, பொற்பாதத்திலே கொண்டு வருவது நிச்சயமாய் நலமென்று நாங்கள் உணர்கிறோம். அப்பா, உம்முடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை கரம் பிடிச்சு வழிநடத்தி செல்லும்படியாய் உம்முடைய உதவிக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். மீதமானவர்களுடைய பொறுமை இயேசுனுடைய வருகைக்கு முன்பதாக எப்படி இருக்கும் என்கிறதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஒரு எளிய பாடங்கள், அர்ப்பனாகிய அபாத்திரனாகிய அடியேனை கொண்டு ஒரு சில வார்த்தை மாத்திரம் ஆண்டவர் தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பேசப்பட்ட வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யவும், எதிர்காலத்தில் ஆண்டவருக்கு காத்திருக்கிற உள்ளங்கள் உருவாக்கப்பட, உள்ளங்கள் உடைக்கப்பட உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அசுத்தங்கள் உள்ளங்களிலிருந்து ஓடத்தக்கதாய் பரலோக ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலே பெருகத்தக்கதாய், வளரத்தக்கதாய், வாழத்தக்கதாய் உம்முடைய பாதத்திலே தொட்டு நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம். இந்த இடத்துல பாரத்தோடு ஜெபித்து நிற்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் தேற்றும்படியாய், வழிநடத்தும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய விசுவாச பிள்ளைகள், சிறு குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், வயோதிபர்கள், தகப்பனே, எல்லாரையும் உடைய கரத்தில் தருகிறோம். இந்த நாளிலும் விருந்தினர்களாய் வந்திருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், உள்நாட்டில் வெளிநாட்டில் உறவினர்கள், இணையன பந்துகள், தகப்பனே, தங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வர இயலாமல் தங்களுடைய இல்லங்களிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை ஊழியருக்காக கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நடைபெறுகிற ஊழியங்கள் அநேகருக்கு பரலோக ஒளியை கொண்டு வர அவருடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மாதந்தோறும் கொடுத்து வருகிற தசமபாக காணிக்கைகள், தகப்பனே, இவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, வேலையினுடைய நன்மைகளை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிறமைக்காய் உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வது நிமித்தமாய் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து எங்களுடைய இல்லங்களுக்கு ஆண்டவர் திருப்பி அனுப்பிவிட வேண்டுமே உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவர் தர இருக்கிற இந்த புதிய வாரம் நெடுகிலும், தகப்பனே, வழியுது இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற உம்முடைய மெல்லிய சப்தத்தை எங்களுடைய காதுகள் கேட்கத்தக்கதாய் ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து போன நாட்களிலெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருந்தீங்க. இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் அற்புதம் செய்து, அதிசயம் செய்து எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே பரிசுநாம் சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோஸ்தரி, அவர் செய்த சகல புகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பிதாவானவருடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இயேசுனுடைய திருவருகை வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.